எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக வீடியோ போட முடியலை. பார்த்திங்கன்னா ஊரில் செம மழை, வீட்டை விட்டு வெளியவே போக முடியலை. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க காட்டிலலாம் எப்படி தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு. மேலே பார்த்திங்கன்னா மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. துவைச்சி போட்ட துணி எல்லாமே அது வாட்ட காயுது. மழையில் ஒன்றுமே செய்ய முடியல. வீட்டுக்கு வெளியே பாருங்கள், எல்லாத்துலேயும் அந்த பள்ளத்துலலாம் தண்ணி எப்படி தேங்கி நிற்கிதுன்ட்டு. பாப்பாவுக்கு வேறு எங்களுக்கு வேறு வீட்டில் உடம்பு சரியில்லை. அதனால் இன்றைக்கி மழையோடு போய் ஹாஸ்பிட்டலில் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தோம். எனக்கு வேறு திங்கக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அதனால் வீடியோ போட முடியல. 2 நாளாக மழை வேறு. இங்கே பாருங்கள், இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மழை தண்ணி தான் இது. உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப குளிருது. பாப்பா அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறாங்க. துணியெல்லாம் காயாமல் வீட்டுக்குள்ளே வேற போட்டு வச்சுருக்கோம். குளிருது பயங்கரமாக. பாப்பா வேற இருமிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இருமல் மருந்து வாங்கலான்னு பார்த்தோம்னா மழை பெய்யறதுனால வெளியே போக முடியல. இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வந்தேன். மழைக்கு சூடாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கு பணியாரம் சுட்டோம், மாவு அரைச்சோம், அப்படியே பணியாரம் சுட்டோம். இதெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்த மருந்து, பாப்பாவுக்கு காய்ச்சல் மருந்து. இப்போ வந்து பாப்பாவை வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறம் பணியாரம் ஆளுக்கு ஒன்று கொடுத்தேன். சரி கொஞ்சம் வயிறு நிறையட்டும்னு சொல்லி கொடுத்தேன். வெளியே ஈரமாக இருக்கிறதுனால அதிலே மிதித்து அவங்க விளாட்றாங்களா, அதனால் செப்பல் போட்டு விட்டேன். செப்பல் போடலன்னா ஈரத்துலேயே விளாடுவாங்க, அப்புறம் காய்ச்சல் அதிகமாகிரும்னு சொல்லிட்டு செப்பல் போட்டு விட்டேன். வெளியே வந்து ஒரு நாய் இருக்குது. அந்த நாய்கிட்ட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பாப்பா பாருங்கள் பணியாரம் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இதில் அப்புறம் உங்கள் ஊர் சைடெல்லாம் மழை பெஞ்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.